மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். எட்டு அரசு நிறுவனங்களை விற்கப் போவதில்லை என உயர் நீதிமன்றக்கு அறிவிப்பு. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், காப்புறுதி கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா வைத்தியசாலை உள்ளிட்ட 8 அரசு நிறுவனங்களை விற்பனை செய்வது தொடர்பான முந்தைய நிர்வாகத்தின் முடிவை தற்போதைய அரசாங்கம் செயல்படுத்தாது என்று சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட விற்பனையை எதிர்த்து கலாநிதி குணதாச அமரசேகர மற்றும் பிறர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணையின் போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நீதிபதிகள் அக்சல வெங்கல்புலி, மஹிந்த சமயவர்தன மற்றும் சம்பத் அபேகூர் ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பாக இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டவர்களில் முந்தைய அரசாங்கத்தின் அமைச்சரவையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் அடங்குவர். சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி தற்போதைய அரசாங்கம் நிறுவனங்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையை தொடர வேண்டாம் என முடிவு செய்துள்ளதாகவும், மறுசீரமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடுவதற்காக மட்டுமே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கனிஷ்க விதாரண அரசாங்கம் விற்பனை நடவடிக்கையை தொடரப் போவதில்லை என உறுதி செய்துள்ளதால் இந்த மனுவை தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இரு தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்த பின்னர் உயர் நீதிமன்ற அமர்வு மனு மீதான விசாரணையை நிறைவு செய்திருந்தது. யாழ்ப்பாண சித்த மருத்துவபீட விரிவுரையாளர் படுகொலை விவகாரம், கைப்பட எழுதிய ஆவணங்கள் உள்ளிட்ட தடயங்களை போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை. படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளர் தன் கைப்பட எழுதிய சில ஆவணங்கள் உள்ளிட்ட தடய பொருட்களை நீதிமன்றம் ஊடாக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம் என பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தனது சமர்ப்பணத்தில் தெரிவித்திருந்தார். யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவபீட விரிவுரையாளர் கொலை வழக்கு நேற்றைய தினம் யாழ் நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் குடும்பத்தினரின் நலன் சார்ந்து மன்றில் தோன்றி தனது சமர்ப்பணங்களை முன்வைக்கும் போதே அவ்வாறு சுமந்திரன் தெரிவித்திருந்தார். சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் நான் முன்னிலையாகவில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பினர் சார்பில் தான் முன்னிலையானேன். அது தொடர்பில் நீதிமன்ற வழக்கேடுகளில் கூட தெளிவாக உள்ளது. ஆனால் நான் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையானதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு நீதிமன்றம் பொதுவான எச்சரிக்கையை விடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அத்துடன் உயிரிழந்த விரிவுரையாளரின் வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட விரிவுரையாளர் கைப்பட எழுதிய ஆவணங்கள் சிலவற்றையும் அவர் இறுதி வரையில் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட சில தடய பொருட்களையும் நீதிமன்றத்தின் ஊடாக காவல்துறையினரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்தார். அத்துடன் முதலாம் சந்தேக நபருக்கு எதிராக விரிவுரையாளர் மேற்கொண்ட காவல்துறை முறைப்பாடுகள் தொடர்பிலும் நீதிமன்றில் நிலுவையிலுள்ள வழக்குகள் தொடர்பிலும் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என தனது சமர்ப்பணத்தில் குறிப்பிட்டிருந்தார். விரிவுரையாளரின் படுகொலை வழக்கில் அவரது மகள் 2வது சந்தேக நபராகவும் மகளின் கணவன் 1வது சந்தேக நபராகவும் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து படுகொலையான விரிவுரையாளர் சார்பில் முன்னிலையான எம்.ஏ. சுமந்திரனை 2ஆம் சந்தேக நபரான கொலையான விரிவுரையாளரின் மகள் சார்பில் முன்னிலையானார் என சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக வங்கியின் நிதி உதவியுடன் வடக்கு மாகாணத்தில் 2 பிரதான செயற்திட்டங்களுக்கு அனுமதி. உலக வங்கியின் நிதி உதவியுடன் ரிவாய்வ் திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக முன்மொழியப்பட்ட 2 பிரதான செயற்திட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. உலக வங்கி பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகத்தை இன்று சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். இதன் போதே இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். இந்த முதற்கட்ட திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் இறங்குதுறை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண கோட்டை ஆகிய 2 இடங்களையும் மையப்படுத்திய ஒருங்கிணைந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கே உலக வங்கியால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த 2 இடங்களையும் உலக வங்கி பிரதிநிதிகள் குழு துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து நேற்று வியாழக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டு கள ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர். இன்றைய கலந்துரையாடலின் போது இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட உள்ளன, இவற்றில் உள்ளடக்கப்பட்டுள்ள பிரதான உட்கட்டமைப்பு வசதிகள் எவை, எதிர்பார்க்கப்படும் திட்ட மாதிரி வடிவங்கள் மற்றும் இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக வடக்கு மாகாணத்துக்கு கிடைக்கப்பெறும் நேரடி மற்றும் மறைமுக பொருளாதார நன்மைகள் குறித்தும் ஆளுநருடன் விரிவாக ஆராயப்பட்டிருந்தது.
பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. உதய கம்பன்பில தெரிவிப்பு. பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என பிபிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று வியாழக்கிழமை கல்கிசை நீதவான் நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது ஒரு வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவர் மீது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை. பிள்ளையான் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை தவறு. இராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதமேந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை சட்டவிரோதமானது என்றே குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தார்கள். அதேபோல் அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விடயங்களும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது. ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை கோரும் வரையில் பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன். விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிக்கிறது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என அவர் தெரிவித்திருந்தார். 16 ஆண்டுகளாக வாழும் தமிழ் அகதி ஒருவரை நாடு கடத்தும் நடவடிக்கையில் நான் தலையிடப் போவதில்லை. கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவிப்பு. 16 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் வழியாக கனடாவுக்கு வந்த தமிழ் அகதி ஒருவரை நாடு கடத்தும் நடவடிக்கைகளில் தான் தலையிடப் போவதில்லை என்று கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அத்தகையவர்கள் இலங்கைக்கு திரும்பும் போது எதிர்கொள்ளும் அபாயங்களை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். டொரண்டோவில் வசிக்கும் குமார் துரைசிங்கம் என்பவரின் விதி குறித்து நீதிமன்றங்களை தீர்மானிக்க வேண்டும் என அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். 2010ஆம் ஆண்டு MV சன்சி கப்பல் மூலம் கனடாவில் மேற்கு கடற்கரைக்கு வந்த 492 பேரில் குமார் துரைசிங்கமும் ஒருவர். இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றில் உள்ளது. நீதிமன்றமே இதனை தீர்மானிக்க வேண்டும் என அமைச்சர் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் குறிப்பாக MV சன்சி கப்பலில் வந்தவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என நான் வாதிட்டுள்ளேன். ஏனெனில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வாறு திரும்பிய ஒருவர் அரசாங்கத்தால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் ஒரு சம்பவமும் இங்கு பதிவாகியுள்ளது. இருப்பினும் கனடாவில் உள்ள நீதிமன்றங்களே இந்த விடயத்தில் முடிவெடுக்கும் சிறந்த இடமாகும் என தெரிவித்திருந்தார். அமைச்சர் ஆனந்த சங்கரி முன்பு கனேடிய தமிழர் பேரவையில் சட்டத்தரணியாக இருந்த போது அந்த கப்பலில் வந்தவர்களுக்காக மேற்கொண்ட வாதங்களை இங்கே நினைவுபடுத்தியிருந்தார். துரைசிங்கத்தின் சட்டத்தரணி கெஸ் போஸ்கேட் கூறுகையில் அவர் இலங்கைக்கு திரும்பினால் அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படக்கூடிய பாரிய அபாயம் உள்ளது என தெரிவித்தார். முன்னதாக அந்த கப்பலை ஒழுங்குபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சத்தியபவன் ஆசீர்வாதம் என்பவர் இலங்கைக்கு திரும்பிய போது தான் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறியிருந்தார். அவர் 2013ஆம் ஆண்டு ஒரு விபத்தில் உயிரிழந்தும் இருந்தார். 16 ஆண்டுகளாக கனடாவில் வசிக்கும் துரைசிங்கம் தான் இலங்கையில் நிலவிய வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூடுகளுக்கு அஞ்சியே வெளியேறியதாக தெரிவித்துள்ளார். கனடாவில் தச்சு தொழிலாளியாக பணியாற்றிய இவரது அகதி தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அண்மையில் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து கனேடிய எல்லை பாதுகாப்பு முகவர்கள் அவரை நாடு கடத்தும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். போதிய ஆவணங்கள் இல்லை என கூறி அவரை தடுத்து வைக்க எல்லை பாதுகாப்பு முகவர்கள் மறுத்துவிட்டனர். என்னை திருப்பி அனுப்பினால் நான் மிகவும் பயப்படுவேன். இலங்கையில் எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது என துரைசிங்கம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலம் கவலையுடன் தெரிவித்துள்ளார். தான் 16 ஆண்டுகளாக இங்கு இருப்பதால் தன்னை ஒரு கனேடியராகவே உணர்வதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு சுற்றுப்புற பகுதிகளுக்கான நீர் இன்னும் 20 நாட்களுக்கே போதுமானது. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் கவலை. கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு பிரதானமான நீர் விநியோகம் செய்யும்
கலட்டுவாவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 20 நாட்களுக்கு மாத்திரமே நீர் எஞ்சியுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் நிலவும் கடும் வறட்சியான காலநிலை மற்றும் அதிகரித்துள்ள நீர் நுகர்வு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கலட்டுவாவ நீர்த்தேக்கத்தில் 20 நாட்களுக்கும் லபுகம நீர்த்தேக்கத்தில் இன்னும் 50 நாட்களுக்குமான நீர் மாத்திரமே தற்பொழுது எஞ்சியுள்ளது. எதிர்வரும் 2-3 வாரங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவே என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போதைய நீர் இருப்பை கொண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நீர் விநியோகத்தை முகாமைத்துவம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கலட்டுவாவ நீரின் ஆயுட்காலத்தை 30 அல்லது 40 நாட்களுக்கு நீடிப்பதற்காக உற்பத்தி திறனை படிப்படியாக குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகள், பாடசாலைகள் மற்றும் அத்தியாவசிய அரச நிறுவனங்களுக்கு தடையின்றி நீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டியுள்ளதால் ஏனைய பகுதிகளில் நீர் விநியோக கோளாறுகள் அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் நீர் நுகர்வு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்களை நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அண்ணாமலைக்கு சீட் இல்லை. நீண்ட கால இழுபறிக்கு பின்னர் பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. எல்லோரும் கணித்தபடியே வேட்பாளர் பட்டியல் அமைந்திருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அண்ணாமலைக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது. அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது இந்த பின்னணி. அதிமுக கூட்டணியின் முதல் ஆளாக 27 தொகுதிகளை கேட்டு வாங்கிய பாஜக அந்த கூட்டணியின் கடைசி ஆளாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. தொகுதி பங்கீட்டின் போதே பாஜகவுக்கு அதிமுக வெற்றி வாய்ப்பில்லாத பெரும்பாலான தொகுதிகளை தள்ளிவிட்டதாக அண்ணாமலை உள்ளிட்ட சிலர் விமர்சனம் செய்ததாக தகவல்கள் வெளியானது. இதன் காரணமாக அதிமுகவிடம் சில தொகுதிகளை மாற்றி வாங்கும் பணியில் பாஜக தீவிரமாக இருந்ததாகவும் தகவல்கள் பரவின. கடந்த முறை நெல்லையில் வென்ற நயினார் நாகேந்திரன் இம்முறை சாத்தூரிலும், கடந்த முறை கோவை தெற்கில் வென்ற வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்கிலும் போட்டியிடுகின்றனர். பொன் ராதாகிருஷ்ணன் கடுமையாக முயற்சி செய்த போதிலும் நாகர்கோவில் தொகுதி மீண்டும் MR காந்திக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. மொடக்குறிச்சியில் கடந்த முறை வென்ற சரஸ்வதிக்கு பதிலாக அவரின் மருமகளான கிருத்திகா சிவகுமாருக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை தவிர்த்து அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் களமிறங்குகின்றார். மயிலாப்பூரில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும், மதுரை தெற்கில் ராம சீனிவாசனும், தஞ்சையில் கருப்பு முருகானந்தமும் போட்டியிடுகின்றனர். அண்ணாமலை தலைமையில் 3வது அணி அமைத்து 2024 மக்களவை தேர்தலில் களம் கண்ட பாஜக பல தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்தது. பாஜகவின் எழுச்சிக்கு காரணமாக அக்கட்சியின் இளைய தலைமுறையால் கொண்டாடப்பட்ட அண்ணாமலைக்கு சீட் வழங்கப்படாதது ஒரு தரப்பினருக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இதன் காரணமாக கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் செல்வாக்குக்கு பாதகம் உருவாகலாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அண்ணாமலை மட்டுமல்லாமல் பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன், குஷ்பு, ஆஸ்வத்தாமன், MG சூர்யா, வினோஜ் P செல்வம் போன்றோரும் இம்முறை தங்களுக்கு சீட் கிடைக்காத வருத்தத்தில் இருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். வேட்பாளர் பட்டியல் குறித்து கருத்து தெரிவித்த அண்ணாமலை, ஒரு தொண்டனாக பாஜகவின் வெற்றிக்கு உழைப்பேன், தேசிய ஜனநாயக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெற பாடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி, வருங்கால முதல்வரே என்று கோஷம். பாளையங்கோட்டையின் தனியார் மண்டபத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாளையங்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளரான தற்போதைய MLA மு அப்துல் வஹாபுக்கு ஆதரவு கேட்டு பேசுவதற்காக கனிமொழி MP சிறப்பு அழைப்பாளராக சென்றிருந்தார். மண்டபத்திற்குள் கனிமொழி நுழையும் முன் அவரை கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர்.
அப்போது கூடியிருந்த கூட்டத்திலிருந்து வருங்கால முதல்வரே என்று கோஷம் எழுப்பப்பட்டது. இதை கனிமொழியே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவரது காதுகளுக்கு எட்டியதோ என்னவோ அங்கிருந்து மண்டபத்துக்கு சென்று விட்டார். திமுகவின் வாரிசு அரசியல் குறித்து வட்டமிடும் சர்ச்சைகள் முடிந்த பாடில்லை என்பது தெளிவாகிறது. ஏற்கனவே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் இடையே அதிகார போட்டிக்கான பனிப்போர் நிலவுவதாக திமுக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு அடிபடுகிறது. கடந்த வாரத்தில் திருநெல்வேலி மற்றும் கோவில்பட்டியில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பதாக தெரிவிக்கப்பட்டு ஏற்பாடுகளும் தடல் புடலாக நடைபெற்றிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. மதுரையில் கூட்டத்தை முடித்துக்கொண்டு உதயநிதி சென்னைக்கு திரும்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கூட்டங்கள் ரத்தானதற்கான காரணங்கள் குறித்து திமுக வட்டாரங்களில் விசாரித்த போது கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளரான கனிமொழியை அழைக்காமலும் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்காமலும் இளைஞரணி கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் இதனால் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகும் என்பதாலேயே கட்சி தலைமையின் தலையீட்டில் கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர். கடந்த வாரத்தில் கனிமொழி மாநில அரசியலுக்கு திரும்ப உள்ளதாகவும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் அவர் போட்டியிட உள்ளதாகவும் திமுக வேட்பாளர் பட்டியலில் வெளியாகும் வரை பேச்சு இருந்தது. பட்டியல் வெளியான பின்னர்தான் அந்த பேச்சு நீர்த்து போயிருந்தது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல். ஈரான் இன்று வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மற்றும் சில வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணைகளை வீசியுள்ளது. அதே நேரத்தில் தெஹ்ரான் மற்றும் மத்திய ஈரானிய நகரமான இஸ்பஹானை சுற்றியுள்ள பகுதிகளில் வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. போர் 6வது வாரத்தில் நுழைந்துள்ளது. மேலும் அது தனியும் அறிகுறிகள் தென்படவில்லை. ஈரானிடமிருந்து ஏவுகணை தாக்குதல் வருவதாக இஸ்ரேல், பஹ்ரைன் மற்றும் குவைத் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இஸ்ரேலிய இராணுவம் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கான தங்களது வான் பாதுகாப்பு படைகள் செயற்பட்டு வருவதாகவும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி சென்ற ஏவுகணை ஒன்று மத்திய இஸ்ரேலை தாக்கியதில் வீடுகள், சாலைகள் மற்றும் சில கார்கள் சேதமடைந்துள்ளதாக இஸ்ரேலின் மாகன் டேவிட் அடோம் அவசரகால சேவைகள் கூறியதாக AFP செய்திகள் நிறுவனம் மேற்கோள் காட்டியுள்ளது. டெல் அவிவில் உள்ள ஒரு ரயில் நிலையம் சிதறல்களால் சேதமடைந்ததாக இஸ்ரேலிய இராணுவ வானொலி கூறியதாகவும் ஆனால் அவை எங்கிருந்து சுடப்பட்டன என்பது குறித்து விளங்கவில்லை என்றும் AFP செய்தி வெளியிட்டுள்ளது. டெல் அவிவில் பகுதிகள் மற்றும் துறைமுக நகரமான எய்லாட் ஆகியவை நீண்ட தூர ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவலர்கள் தெரிவித்த அறிக்கையை ஈரானிய ஒலிபரப்பு நிறுவனமான IRIP வெளியிட்டதாக AFP செய்தி வெளியிட்டுள்ளது. குவைத்தில் அந்நாட்டின் தேசிய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து தீ வைக்கப்பட்டதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. இன்று அதிகாலை மினா அல் அஹ்மதி சுத்திகரிப்பு நிலையம் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உள்ளானதில் அதன் பல செயற்பாட்டு பிரிவுகளில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டதாக குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தெரிவித்ததாகவும் தீயை கட்டுப்படுத்த அவசரகால நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கிடையில் ஈரானிய தலைநகரான தெஹ்ரான் மற்றும் இஸ்பஹரான் ஆகிய இடங்களை சுற்றி வேலை நிறுத்தங்கள் நடந்ததாக ஆர்வலர்கள் தெரிவித்ததாக AFP செய்தி நிறுவனம் மேற்கோள் காட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிராக திரண்ட 40 நாடுகள். ஹார்முஸ் நீரிணையை மீட்க பிரமாண்டமான கூட்டணி. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் உலக பொருளாதாரத்தை ஈரான் பணைய கைதியாக வைத்திருப்பதை தடுப்பதற்கும் சுமார் 40 நாடுகள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது குறித்து நேற்று ஆலோசனை நடத்தின. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த நீரிணையை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட நாடுகளின் பொறுப்பு என்று தெரிவித்ததை தொடர்ந்து பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் யுவர்ட் ஹூப்பர் தலைமையில் இந்த மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றிருந்தன. ஈரானின் பொறுப்பற்ற செயலால் உலகெங்கிலும் உள்ள வீடுகளும் வணிகங்களும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட யுவர்ட் ஹூப்பர் சர்வதேச கப்பல் பாதையை ஈரான் முடக்கியுள்ளதை சாடியிருந்தார். ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதற்கு ஈரான் எவ்வித கட்டணத்தையும் விதிக்கக்கூடாது என்றும் அனைத்து நாடுகளும் அதை சுதந்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது. அதேவேளை இந்த நீரிணையை இராணுவ ரீதியாக கைப்பற்றுவது என்பது யதார்த்தமற்றது என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட
www.மெய்வழி.com என்ற உங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.